வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்டு. அதாவது ஐபிஎல் சீசன் தொடங்கிடுச்சு. ஐபிஎல் சீசன் தொடங்கி ஒரு 3 மேட்ச், முக்கியமான 3 மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சில்லற 2 மேட்ச் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ மொத்தமாக 5 மேட்ச் முடிஞ்ச அந்த 5 மேட்சை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் பேசுகிறோம். அப்படிலாம் பிரிச்சு பேசுகிறோம். ஆனால் 3 மேட்ச் அதாவது இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன். அதாவது ஆர்சிபி, எம்ஐ, சிஎஸ்கே வந்து டெய்லி விளையாடக்கூடாதுன்னு தான் உங்களே வந்து இந்த ஐபிஎல் வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீம் பேசுறீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி வர்சஸ் அந்த என்னது இஸ்பார் 300 பார்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்த எஸ்ஆர்ஹெச். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த அந்த மேட்ச். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஓப்பனிங் கருத்துக்கள் என்ன, ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க, அவங்க வந்து அவங்ககிட்ட வீக்னஸ் இருக்கா, இல்லை எஸ்ஆர்ஹெச் கிட்ட என்ன வந்து வீக்னஸ், ஏன் தோத்தாங்க, ஏன் ஜெயிச்சாங்க, அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? ப்ரோ அது செம்ம டீம் ப்ரோ. எனக்கு வந்து வருஷம் எனக்கு வந்து ஆர்சிபி ஜெர்சி ரொம்ப பிடிக்கும். போன வருஷமும் இந்த வருஷமும் எனக்கு ஆர்சிபி டீமை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அதாவது அந்த இப்போ சின்னசுவாமியில் வந்து ஹிட் த டெக்கு போட முடியுமான்னு வந்து ஹேசல்வுட் வந்து 2023 வந்து டெல்லி கூட ஒரு மேட்ச் போடுவார், பயங்கரமாக போடுவார். டெல்லி தோத்துரும் அந்த மேட்ச். அதே ரெப்ளிகா தான் ஜேக்கப் டஃபி வந்துட்டு இங்கே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பவர் பிளேலே காலி அவங்க வந்து. அதாவது இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோன்னா, இதுக்கு மேலே ஒரு 13 மேட்ச் இருக்குது. அந்த 13 மேட்ச்லேயும் வந்து ஜேக்கப் டஃபி வந்து ஒரு ரன் மிஷினாக இருந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். வாங்கின 2 கோடிக்கு ஒரு மேட்ச் சாலை நின்று வின் பண்ணி கொடுத்துட்டான் அந்த ஆள். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி இருக்குது. சரியான பவுலிங் அண்ட் எவ்ரி ஒன் லைக் எப்படின்னா வந்து அந்த கூட வந்து அக்கம்பெனி பண்ணாங்க, அவ்வளோதான். புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், கிருணால் பாண்டியா அடி வாங்கினாரு. அந்த புதுசாக போட்ட பையன் வந்து he was decent debut. லைக் ரொம்ப கேவலமாலாம் யாரும் அங்கே பவுலிங் போடல. லைக் அங்கே வந்து அந்த எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா ஆர்சிபி பவுலிங் யூனிட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அன்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் பவுலிங், அதுதான் நான் சொல்லுவேன். ஆர்சிபி ஆக்சுவலாக உள்ளார வர்றப்போ பவுலிங்ல வந்து கன்சர்ன் இருந்துச்சு. எப்படின்னா எந்த கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஜேக்கப் டஃபியோட ஃபார்ம். ஏன்னா அவர் தான் வந்து ஹேசல்வுட்டோட ரீப்ளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்சுக்கு மேபி இப்போ வந்து ஃபிட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. மேபி சிஎஸ்கே மேட்ச் கூட அவைலபிளா இருக்கான்னு சொல்றாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறப்போ ஒரு 2-3 மேட்ச் வந்து அவைலபிளா இருக்க மாட்டாரு. ஸோ டஃபி தான் வந்து காப்பாற்றணும்னு இருக்கப்போ அந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து எப்படி ஒரு பேட்டிங் கோச்சா இருக்காரு, எப்படி வீடியோ. ஸோ அந்த நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளேயராக வேணா இருக்கலாம், உங்கள் இன்டர்நேஷனல் டீமுக்கு நீங்கள் எப்படி வேணா ஆடி இருக்கலாம். ஆனால் இங்கே வர்றப்போ இங்கே இருக்கிற செட்டப் இருக்குல்ல, அந்த கோச்சிங் ஸ்டாஃப் உங்ககிட்ட அந்த வேலை வாங்குறாங்கல்ல, அது வந்து ஜேக்கப் டஃபி கிட்ட நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா வந்து அந்த மேட்ச்லேயே வந்துட்டு அவர் பவுலிங் போட்டுட்டு அவர் இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு உள்ள வெளியே போயிருக்கப்போ சொல்லிட்டு போனாராம், இதுதான் நான் விளையாண்டதுல பெஸ்ட் T20 மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போனது ஜேக்கப் டஃபி. இன்னைக்கு வந்து ஃபில்சால்ட் வந்து பாராட்டிருக்காரு, ஜிதேஷ் சர்மா வந்து பாராட்டிருக்காரு, என்னோட பேட்டிங் வந்து மாறினது காரணமே டிகே அப்படின்னு. ஸோ இது மொத்த டிகே மட்டும் கிடையாது, அந்த ஆண்டி ஃபிளவர்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த மைண்ட் செட்டை மாத்திருக்காங்க. எனக்கு வந்து அதுதான் முக்கியமான விஷயம். நான் ஆக்சுவலி கிரெடிட் 100% டிகேக்கு தான். ஏன்னா வந்து என்ன ஒரு பிளான் நீங்க ஜேக்கப் டஃபியை கொண்டு வந்து என்ன அதாவது யூ பிளே லைக் அ சாம்பியன் தான். தே ஆர் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அந்த ட்ராட்ல வந்து ஜேக்கப் டஃபியை முடிச்சாங்க. இப்போ வந்து அதை வந்து தோனி வந்து 2018-19 வந்து செஹருக்கு பண்ணுவாரு. தீபக் சேகர் எடுத்துட்டு வரும்போது தீபக் சேகர் வந்து ஆனால் ஆவரேஜா 3 ஓவர் போட்டுருவாரு. சம்டைம்ஸ் அதை வந்து ஸ்விங்கை இன்னும் நல்லா எடுக்குதுன்னா 4 ஓவர் போடுவார். எக்ஸாக்ட்லி அதே இதுதான் வச்சு 4 ஓவர் அந்த எண்டில் வந்து அவங்க ஜேக்கப் டஃபிக்கு முடிகிற வரைக்குமே அவங்களால ரன்ஸ் ஸ்கோர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு எண்டில் ஃப்ரீயான பிறகு தான் தே ஸ்டார்டட் டு ஸ்கோர். பட் ஆனஸ்ட்லி இந்த இடத்துல கிரெடிட்ஸ்னா அது வந்து ஃபார் எவர் டிகேக்கு தான். நான் வந்து டிகேவிங்க இருக்கும் ரொம்ப கம்மியாக பாராட்டுறேன். ஒருத்தனை கடிக்கணும், நான் அவனை கடிச்சுன்னு இவரை பாராட்டுறேன். நீங்கள் மேலே சொல்லுங்க. அதுக்கு டிகேக்கு தாண்டி இன்னொருத்தருக்கு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அது லாஸ்ட் இயர் இன்னும் நிறைய பேசியிருக்கணும். ரஜத் பட்டிதார் ஒரு கேப்டனா எந்த இடத்துல, அதாவது அந்த 4 ஓவரை யூஸ் பண்ணார்ல, அது வந்து பட்டிதாரோடைய பிளானா தான் இருக்கும். டஃபியை வந்து 4 ஓவர் முடிச்சிடலாம் போதும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டே வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சன்ரைசர்ஸ் கிட்ட ஓடுறானுங்க, கழுத்தை பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக நெரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணது வந்து பட்டிதாரு. ஸோ அவர் இதே டீமை நீ மேபி வந்து ஈவன் நான் கோலியே சொல்றேன், கோலி கிட்ட கொடுத்தாலுமே மேபி அவர் எப்படி பவுலிங் பிளானிங் பண்ணிருப்பாரு நமக்கு தெரியாது. ஸோ அவர் ஹீ ட்ரைட் இஸ் பெஸ்ட், ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் ரஜத் பட்டிதாருக்கு என்னமோ அது கைண்ட் ஆஃப் அதுக்கு அவருக்கு ஒன்று தெரிஞ்சு அந்த வின்னிங் எப்படி பண்ணணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் நான் பாராட்டுவேன். புவி வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்து பெருசா டஃபி அளவுக்கு பேசப்படல. பட் வந்து 4 ஓவருக்கு 28-29 ரன் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் நம்ம எடுத்திருந்தாரு. ஸோ அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. சுயாஷ் சர்மா ரொம்ப சைலண்டா வந்து அவரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. கன்சர்னா இருக்கிறது வந்து குணால் பாண்டியா கன்சர்ன் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் வந்து எப்பயுமே அப்படிதான்.
அடி வாங்கினா 35-40 ஈஸியா போயிடுவாப்ல. அப்படி இல்லைன்னா பயங்கர மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸா கொடுப்பாப்ல, ரன்னே கொடுக்காம பயங்கரமா கொடுப்பாப்ல. ஸோ குணால் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு 1-2 மேட்ச்ல அப்படியே கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துருவாரு. ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா ரொமாரியோ ஷெப்பர்டோடைய ஃபார்ம். அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் அப்படின்னா, கரெக்ட். பட் வந்து எப்படின்னா 54 ரன்ஸ் என்னமோ கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ் பெங்களூர் பிட்ச்ல ரொமாரியோ ஷெப்பர்டு இல்ல நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா மாஸ்டர் பீஸா சாப்பாடே இல்லங்கிறாங்கடா மாதிரி இருக்கு. இல்ல நான் எப்படி யோசிச்சேன்னா, ரொமாரியோ அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது. ரொமாரியோ ஷெப்பர்டு வந்து உள்ளார வர்றப்பவே அவர் வந்து நல்ல பவுலிங் பிட்ச்லயே 4 ஓவருக்கு 40 கொடுக்கக்கூடிய ஆள் தான். நான் ஒத்துக்கிறேன். பெங்களூர் மாதிரி பிட்ச்ல 54 போகக்கூடிய ஆள் தான். அவர் வந்து டெஃபினட்டா எக்ஸ்பென்சிவா போவார். ஆனா எந்த மாதிரி போலர்னா, ஒரு தக்கூரு அந்த மாதிரி வந்து நீங்க அடிக்க போய் அவுட் ஆவீங்க. ஓகே, இப்போ ஒரு ரொம்ப இது பத்தி சொல்லணும்னா, போன வருஷம் ஃபைனல்ல ஸ்ரேயாஸ் விக்கெட்டை ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்தாரு. அதெல்லாம் பயங்கரம். வேணா ஸ்ரேயாஸ்க்கு வந்து ஒரு சைட்ல டஃப் பண்ணாங்க. சரி, நான் இங்க கொஞ்சம் பிரீத் பண்றேன்னு அவுட் சைட் ஆஃப் கொஞ்சம் அடிக்க போய் தான் எட்ஜ் வாங்குச்சு. ஸோ அவர் எனக்கு வந்து வந்து 54 ரன் கொடுத்தாரு. பட் அதுக்கு ஈக்குவலண்டா நீ 3 விக்கெட் எடுக்கிறேன்னா 54 இஸ் ஃபைன். நீ 3 விக்கெட் எடுத்திருக்கேன்னா நீ வந்து அது பேலன்ஸ் ஆயிடும். நீ வந்து 54 ரன் விட்டுருக்க, நீ 3 விக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த விஷயத்துல ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெகுலர் பவுலர் கிடையாது. ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் இது டஃபா மேட்ச் போயிருந்தா அவங்க வந்து இது பண்ணி பவுலிங் ரொட்டேஷனை டஃப் பண்ணி வந்து ரொமாரியோ கிட்ட ஒரு கட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேற யாரும் போட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கும். இது வந்து சரி போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டது தான் அந்த இதுவாயிடுச்சு. அண்ட் அதே மேட்ச்ல பாராட்டணும்னா அனிகேட் வர்மா பேட்டிங். எனக்கு வந்து அந்த பையன் செமையா பேட்டிங் ஆனான். இவனுங்க வந்து ஒரே நிமிஷம் அது நான் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஒரே ஒரு பிளான் மட்டும் வச்சிருக்கேன். என்னன்னா, ரொமாரியோ ஷெப்பர்டை அகைன் இந்த காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க. அபிநந்தன் சிங்கும் வந்து ரன்ஸ் லீக் பண்ணாரு, அவரையும் எடுத்து மாற்ற மாட்டாங்க. ஆனா அபிநந்தன் சிங் போல கண்டிப்பா இவங்க வந்து மங்கேஷ் யாதவ் ஆடி இருக்கணும். அது மட்டும் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பட் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஜேக்கப் டஃபி சூப்பரா போடுறாரு, ஹேசல்வுட் எனக்கு தெரிஞ்சு நல்லா போடுறாரு வந்து. அதனால நீங்க சப்போஸ் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜேக்கப் டஃபி 2 பேரையும் வந்து 11ல ஆடாதீங்க. 2 பேருமே 11ல ஆடாதீங்க. 2 பேர்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கோங்க. நீங்க வந்து 2 பேருமே வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கோங்க. 11 பேர் எப்படி நீங்க ஆட போறீங்க? இந்தியன் பிளேயர் சுயாஷ் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா வைக்காம நீங்க 11லயே ஆடிடுங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து ரொம்ப அடி வாங்குது, ஐயோ டக்குன்னு 5-6 விக்கெட் போயிடுச்சுன்னா நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங் போடுறப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் வருவாரு. சப்போஸ் உங்களுக்கு இருக்கிற 5-6 பேரே 5 விக்கெட் தான் போகுது, 230 ரன் 220 ரன் அடிச்சிருக்கீங்க, ரொமாரியோ ஷெப்பர்டோட நீடே இல்லைன்னா நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல போத் ஜேக்கப் டஃபியும் ஆடலாம், ஹேசல்வுட்டும் ஆடலாம். ஸோ எனக்கு இந்த பிளான் வந்து தோணுச்சு. இதுதான் ஐ மீன் ரொமாரியோ ஷெப்பர்ட டீம் விட்டு தூக்க சொல்லல, பட் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அனிகேத் வர்மா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஏன்னா போன வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பையனை கொஞ்சம் ஹைப் பண்ணாங்க. நல்லா ஹைப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அண்டர் ரேட்டடா ஹைப் பண்ணாங்க. நிறைய பேர் பேசல, ஒரு ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் பேசினாங்க. அதில் என் ஃப்ரெண்ட் SRH ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற பையன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி அனிகேத் வர்மா வந்து நல்லா ஆடுவான், நீ வந்து அந்த பிளேயருக்கு வாட்ச் அவுட் பண்ண இந்த வருஷம்னு. கரெக்டாக எனக்கு வந்து DC கூட மேட்ச் வந்தது. ஸ்டார்க்கு கண்ணா பின்னான்னு போடுவான் அந்த மேட்ச், 5 எடுப்பான் ஸ்டார்க்கு SRH கூட. அந்த மேட்ச்ல வந்து தேவர் க்ரூசிங் ஒரு ஒரு 60க்கு 5 அப்படி இருக்கும் போது நின்று ஒரு 70 ரன் அடிச்சு ஒரு 160 கொண்டு போய் வைப்பான். ஸோ அந்த பையன் வந்து அதான் சொல்றல, கேமை புரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் அந்த அட்டாக்கிங் திங்கும் இருக்கணும். அது வந்து SRH இந்த பிளேயர்கிட்ட இருக்கு. எனக்கு வந்து நிதிஷ் குமார் ரெட்டி எல்லாம் வந்து டேய் அவன் வந்து டெஸ்ட் லெங்க் போட்டுக்கிட்டு இருக்கான்டா, நீ குட் லென்த்னு ஏமாந்து அதை போய் நீ அடிக்க பார்த்து அவுட் ஆகலாம். ரொம்ப எனக்கு அந்த இடத்துல அவனை அனுப்புனது வந்து கோ அண்ட் ஸ்டெபிளைஸ் தான். ஆல்ரெடி இன்ஃபார்ம் என்ன சொல்றது, இன்ஃபார்ம் இல்லை, ஆல்ரெடி ஓப்பனர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும் போது இவரும் வந்து தூக்கி கொடுத்தது வந்து அது இன்னும் தான் டென்ட் ஆக்கிருச்சு. கிளாசன் ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப நாளாக நல்ல கிரிக்கெட் ஆடல. சரி நீ போய் காப்பாற்றுவேன்னா அது அவங்களுக்கு அதான் ப்ரோ, அவங்க மைண்ட் செட் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகேவா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது மைண்ட் செட். நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து எல்லாருமே அடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு லூஸ் தரமான மைண்ட் செட்டாக இருக்குது. அது வந்து இஷான் ஒரு இடத்துல அடிக்கிறான்னா நீங்கள் ஒருத்த அவங்க கூட பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தீங்கன்னா தேவர் லிட்ரலி 20 to 25-26 ரன்ஸ் ஷார்ட்டு. ஆனால் அதையும் அடிச்சிருப்பானுங்க வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கும். ஓகே, ஆனால் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இவனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணதால் நான் அப்படியே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி போகிற வரான். எனக்கு டேய் அந்த யாராவன்
டேவிட் பெயின் இருக்கானடா, அவன் பிபிஎல்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்ரா, ஏன்டா அவனுக்கு கொடுக்காம நிதிஷ்குமார் ரெட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட் அவன் சொன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல விக்கெட் எடுத்தான். டே பிராக்டிஸ் மேட்ச்ல அவுட் ஆனதுல உங்க ஆளுங்கடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கேவலம். அதாவது நீங்க பாருங்களேன், கோலியும் ஃபில் சால்ட்டும் இருக்கும் போது உனட்கட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் வராங்க, எனக்கெல்லாம் சிரிப்பு. அது அப்சல்யூட் சினிமான்ற மாதிரி இவ்வளவுதான் உங்களுடைய பவுலிங் லைனை படா, இவங்களை வச்சுதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ உங்க பவுலிங் லைன் இப்ப எப்படி இருக்குது? பவுலிங் மேட்ச்ல நீ ஆரம்பிக்கிறனா கூட நான் விட்டுருவேன். ரெண்டு விஷயம், ஒன்னு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், இன்னொன்னு கோலி சால்ட். இதுல வந்து மாப்பிள்ள நான் அவங்களுக்குள்ள சண்டை வரும், ஏய் நான் தான் அடிப்பேன் நீ தான் அடிப்பேன்னு. அப்போ வந்து இதுல கொஞ்சம் ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கு, நாங்க நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கணும். டே அவனுக்கு கொடுங்கடா, இப்போ ஒருத்தனை யார் டேவிட் பெயினு கொடுங்கடா, அவன் ஸ்டாட்ஸ்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னா. அது சரியான குப்பை குப்பை பிளானிங், குப்பை பவுலிங். அண்டு இப்போ வந்து ஆர்சிபி பவுலிங்கை பற்றி நான் சொல்லிட்டேன், ஆர்சிபி பேட்டிங்கை பற்றி பேசியே ஆகணும். கடப் அதாவது ஒரு டீமுக்கு ஒரு வருஷம் ஒன்று இருக்கும். 2020 எம்ஐ, ஓகே 2020 எம்ஐ, 2018 சிஎஸ்கேன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2025-26 ஆர்சிபி பேட்டிங்கு பா. இப்போ நான் வந்து இறங்குனாலே செம்ம அடி. கோலியாக இருக்கட்டும், கோலி வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டில் ஒரு இந்த ஷாட் அடிப்பாப்புல, ஃப்ளிக் இது என்ன சொல்கிறது, ஒரு டேவிட் பெயின் லாஃப்டட் ஆன் டிரைவ். பெயின் தான், டேவிட் பெயின் தான் அடிச்சாங்க நினைக்கிறேன். சாரி இஷான் மலிங்கா. கோலியும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் அடிப்பாப்புல, பட்டிதாரும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அடிப்பாப்புல. அது கோலியோடது சூப்பரா இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட் டிரைவ், கவர் டிரைவ் ரெண்டுத்தையும் வந்து கோலி வந்து லாஃப்ட் பண்ணி ஆடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படி அது பிடிக்கும்? அந்த அந்த இதுல கேட்பானே, என்ன படம் அது, கலகலப்புல வந்து கேட்பாங்களே, அந்த ஓட்டைக்குள்ள போய் மாட்டினா உனக்கு எப்படா தெரியும்ன்ற மாதிரி 2018-17 வந்து கோரி ஆண்டர்சன் போடும்போது அந்த கவர்ஸ்ல வந்து ஒரு லாஃப்டட் சிக்ஸ் ஒன்று வைப்பான். அது கவர் டிரைவ் மாதிரி அடிக்க போய் கொஞ்சம் தூக்கி இதே ஷாட்டு கவர்ஸ்ல ஆடினா எப்படி இருக்குமோ அது சரியான ஷாட்டு. எனக்கு வந்து அதை பார்க்கும்போது சரியான ஐ ப்ளீசிங்காக இருந்தது. ஸோ ஒரு 69 ரன்ஸு அண்ணன் இந்த இதில் நான் தேத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு படிக்கலுடைய ஒரு இதுதான் ரிடம்ஷன் தான். வாவ். ஏன்னா எனக்கு வெங்கடேஷ் சார் எடுக்கும் போது எனக்கு வந்து ஷோர், நான் என்ன நினச்சேன்னா ஷோர் ஷாட்டாக வந்து படிக்கல் வந்து கண்டிப்பாக வெளியே தான் உட்காந்துருக்க போகிறான். ஏன்னா ஒரு ஏ கேண்டிடேட்டுக்கு A+ பேக்கப் எடுத்திருக்கானுங்க. ஸோ வெங்கி மாமா வேற எடுத்திருக்காங்க. ஏதோ 7-8 கோடி என்னமோ கொடுத்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் பிளேயிங் லெவலில் ஆடுவாங்கன்னு யோசிச்சா, அதான் சொல்கிறேன்ல, அந்த ஃப்ரான்ச்சைஸ் அந்த பிளேயர் மேலே வைக்கிற பிலீஃப். நாங்கள் வந்து வெங்கி மாமா இல்லை, நாங்கள் மேத்யூ ஹெய்டனே வாங்கினாலும் நான் உன் மேலே நம்பிக்கை இருக்கோம். நீ போன வருஷம் எங்களுக்கு ஆடி கொடுத்துருக்க. நீ அதுவும் இல்லாமல் 5ல் அவன் சரியான ஃபார்மில் இருந்திருக்கான். 200 மேலே 200, 100 மேலே 100. அவங்க சோக் ஆனதே ஃபைனல்ஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட தான். மற்றபடி தேவர் லிட்ரலி க்ரூசிங் டுவர்ட்ஸ் ஃபைனல். ஸோ அந்த டச் இருந்ததுனால அவன் செம்ம அடி அடிச்சான். வந்தான் ஒரு 25 பால் 61 அடிச்சுட்டு டீசெண்டாக அவுட் ஆகிட்டு போட்டான். எனக்கு அவன் இன்னும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆர்சிபியோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் பேசுங்க. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, லைக் நீங்க சொன்ன மாதிரி தான், வெங்கையர் மட்டும் கிடையாது, ஜேக்கப் பெத்தலையும் வந்து எல்லாரும் டீம்ல இருக்கணும், டீம்ல இருக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு 100 இந்தியாவுக்கு எதிராக அடிச்சு அந்த ஒரு 100 வச்சுட்டு ஜேக்கப் பெத்தல் ஆடணும். ஜேக்கப் பெத்தல் இஸ் நாட் அ பேட் பிளேயர், அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆனா நீங்க சொன்ன இந்த பிரான்சைஸ் நம்பிக்கை வச்சு நீ ஆடுப்பா, நீ ஃப்ரீயா நம்பர் 3ல போயிட்டு உன்னால எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணுப்பான்னு அமுச்சு விட்டாங்கல்ல. வச்சு என்ன மாதிரி ஒரு கிழிக்க முடியுமோ அந்த லெஃப்ட் ஹேண்டிங் அந்த ஒரு எலகன்ஸோட சேர்த்து அந்த மனசு சூப்பரா ஆடி கொடுத்துறாப்புல. அந்த ஹைட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பிளஸ் கோலியை வந்துட்டு எனக்கு திரும்பவும் அந்த பழைய அந்த ஒரு எப்பயுமே அந்த ரன் வெறி இருக்கும். ஆனா வந்து அந்த ஒரு பயங்கர பீக் கான்பிடன்ஸோட ஒரு கோலி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நான் வந்து பாக்குறேன். நீ எப்படி வேணா பால் போடு, அதை நான் என்னால எந்த மாதிரி எல்லாம் அடிக்க முடியுமோ அந்த மாதிரி அவனை அடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி எந்த விதமான ப்ரெஷரும் கிடையாது. நான் அதாவது இதுக்கு முன்னாடியாச்சும் வந்து ஓகே நம்ம நல்லா ஆடினாதான் கப்பு ஜெயிக்குமோ, நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடி கொடுக்கணுமோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் என் கேம் ஆடுறேன், என்னால எவ்வளவு ரன் தேத்திக்குவேன். 33 பாலுக்கும் 37 பாலுக்கும் 50 அடிச்சாப்புல. அடுத்தது கடைசியில பாத்தீங்கன்னா 1, 6, 4, 4 அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருந்தாப்புல. ஜாலியா ஆடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம பட்டிதர் வந்து நம்ம ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருந்தேன், பட்டிதார் வில் கம் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஸ்பின் ஹிட்டர் பட்டிதாரை பார்ப்போம், அந்த கான்ஃபிடென்ட்டான பட்டிதாரை பார்ப்போம்னு. இந்த இதுல ஈவன் தோ கம்மி ரன்ஸ் ஒரு சின்ன கேமியா தான் ஆடினாலுமே சூப்பரா ஆடினாரா, பயங்கர கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ வந்து இறங்கின எல்லாருமே வந்து சூப்பரா பேட்டிங் ஆனாங்க. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் லைனப் ஆஃப்டர் மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான்.
தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸை விட இந்த டீம் வந்து ஒரு எல்லாமே இருக்கு. நான் மும்பை இந்தியன்ஸை சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்றேன். ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஒரு நாள் ஒருத்தன் அடிப்பான், ஒரு நாள் ஒருத்தன் அடிப்பான், ஒருத்தன் வந்து கண்ணா பின்னான்னு கண்ண முடி சுத்துவான். இங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட்டிதருமே எனக்கு இறங்கும் போது பட்டிதர் ஓகே நிறைய நாள் கிரிக்கெட் ஆடல அண்ட் ரொம்ப ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர்லாம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது 10 ball 30யா இது பட்டிதரு சரியான பேட்டிங் 10 ball 30. அதுவும் மிட் விக்கெட்ல ஒரு 6 ஒன்று போவோம். ஆஹா அப்படின்னு இருக்கும் அந்த 6. எனக்கு பட்டிதரோட அந்த பேட் ஸ்விங் ரொம்ப பிடிக்கும். அந்த வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்காக இருக்கும் பட்டிதர் அடிக்கிறது. ஸோ கிவன் த டே அவங்க வந்து லிட்ரலி க்ரூஸ் பண்ணி ஒரு 220 ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடி வின் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப அந்த டீமை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது வந்து ஒரு ப்ராப்பர் டீம். அவங்களுக்கு வந்து எனக்கு எப்பவுமே நல்ல கிரிக்கெட் ஆடுற டீம் எனி டீம் எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்புறம் டெல்லி ஃபேனாக இருக்குன்னு கேட்காதீங்க. ஓகே. ஸோ வந்து அது சின்ன வயசுலேருந்து எனி டீம் நல்ல கிரிக்கெட் ஆனால் நான் உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இந்த வருஷம் ஆர்சிபி சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. அது மேட்சுக்கு வெளியே நடக்கிற பேட்டர்ஸுக்கெலாம் நான் வரேன். ஆனால் கிரிக்கெட்டாக தே ஆர் டூயிங் ரியலி 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 கிரேட். இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து சின்ன லைட்டாக கொஞ்சம் பேசி முடிச்சுக்கலாம். எஸ்ஆர்ஹெச்க்கு வந்துட்டு பவுலிங் நீங்கள் டேவிட் பெயின், உனத்கட்டு, ஹர்ஷல் பட்டேல் 3 பேரும் நீங்கள் 11ல் ஆட முடியாது. 3 பேரும் ஒரே மாதிரி பிளேயர்ஸ். அதுவும் டேவிட் பெயின் ஓடி வந்து போறப்ப நீங்க சொல்றீங்க டோர்னமெண்ட் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்கிருக்காருன்னு. வாங்கினாலுமே ஐபிஎல்ல வச்சு கீழ்ச்சிடுறானுங்க. நீங்க பிபிஎல்லையும் சரி மீதி சாரி ஃபார் இன்டரப்ஷன். சொல்லுங்க. சரி ஹர்ஷல் பட்டேலும் சரி அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த இன்னும் வந்து பால்ல பேஸ் எடுத்தா நாங்க விக்கெட் எடுத்துறோம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? டேய் அதெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்ணி பல நாள் ஆகுதுடா. இன்னுமே ஸ்லோ பால், இப்போ ஸ்லோ பால் போட்டா விக்கெட் வரும்ன்றதை தாண்டி ஸ்லோ பால்லயே வேரியேஷன் வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து நீ இன்னும் டிப் பண்ணிட வர ஸ்லோ பால்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2 பேர் வந்து நான் ஸ்லோவா போட்டா அவுட் ஆயிடுவாங்க. சின்ன சுவாமியில நீ வேகமா போட்டா பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போய் விழும், நீ ஸ்லோவா போட்டா டாப் டியர்ல போய் விழும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், ரொம்ப தூரம் இல்லைன்ற மாதிரி. நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த 3 பேரையும் வந்து ஆடினது வந்து எனக்கு சுத்தமாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க. இன்னைக்கு இப்போ நேற்று வந்து அசோக் சர்மா, குஜராத்தில் வந்து அசோக் சர்மான்னு ஒருத்தர் சின்ன பையன் வந்து ஆடினாப்ல. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இப்போ அபிநந்தன் சிங்னு சொல்லிட்டு ஆர்சிபியில் ஆடினாப்ல. இன்னைக்கு வந்து புதுசா எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜியில் வந்துட்டு ஒரு பையன் வந்து ஆடினாப்ல. இவன் எல்எஸ்ஜியில் வந்து போன வருஷமே ஆடின பிரின்ஸ் யாதவ், அவர் வந்து இந்த டைம் வந்து இன்னைக்கு சூப்பரா இன்னைக்கு வந்து பவுலிங் போட்டாப்ல. ஸோ அந்த மாதிரி யாராவது நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஓம்கார் மோஷன் கான் நல்லா போட்டாரு. நீங்க இந்த மாதிரி ஓம்கார் மாலை மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உள்ளார வச்சிருக்கீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளார வச்சிருக்கீங்க. அந்த ஆட்களுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க. அடுத்த தரமாட்டானுங்க ப்ரோ. இவனுங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 22ல சஷாங்க் சிங் வந்து எஸ்ஆர்ஹெச்ல இருந்தாரு. ஓகே, வாய்ப்பே கிடைக்கல. ஒரே ஒரு மேட்ச் ஏதோ கடைசியில முடிச்சு கொடுப்பாரு. அந்த பிளேயர் ஒருத்தர் இருந்தாரு, விராட் சிங்னு ஒருத்தர், ஒரு விராட் சிங்கா என்னமோ ஒரு பிளேயர் இருப்பாரு, அவரு இருந்தாரு. அதனால வந்து அவங்களுக்குலாம் அந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்பரா சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த எஸ்ஆர்ஹெச் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. பேட்டிங் சலீல் அரோரா வேற ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சலீல் அரோராவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த பையன் பெருசா யூஸ் பண்ணிக்கல, டக்குன்னு வந்து போயிட்டான். பட் அவங்க பவுலிங்ல தே நீட் டு இன்வெஸ்ட். அதுல லிவிங்ஸ்டனை வாங்கி வச்சுட்டு லிவிங்ஸ்டனை யூஸ் பண்ணாம விட்டானுங்க. அது ஒரு கிணத்தனம். அது இல்லாம இன்னைக்கு ஷமி எப்படி போட்டான், என்ன மாதிரி போட்டான் இன்னைக்கு ஷமி. அது வந்து ரொம்ப வருஷமா வந்து கேம் ஷமிய வாங்கினது வந்து அவங்க வந்து லிட்ரலி, அதாவது அவங்க 10 crores கொடுத்து வாங்கின காரணம் வந்து ஐடியல் ஃபார் தட் பிட்ச். ஓகேங்களா? ஐடியல் ஃபார் இக்கானா. நீங்க அந்த ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான். ஓகே, ஒரு பிளேயரால வந்து ஒரு டீமை வந்து மேக்சிமம் ஒரு 3-4 ஸ்பாட் மேல கொண்டு போக முடியும்னா அது ஷமி ஃபார் எல்எஸ்ஜி தான். நான் அந்த டாபிக் நான் வரேன். இப்ப இவங்களை அசிமா திட்டுவோம். அதான் இவனுங்க எதுக்கு வந்து நீ ஷமி மாதிரி ஒரு பிளேயரை வந்து விட்டானுங்கன்னு சத்தியமா தெரியவே இல்லை. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக் நல்லா விளையாடிட்டு இருக்காப்புல. ஒரு இந்தியன் டீம்ல வந்துட்டு எப்படியாவது ஆடிடணும்னு சொல்லி ஒரு வெறியில இருக்கிற ஒரு பிளேயர், அந்த மைண்ட் செட் தெரிஞ்சு நீ வந்து சன்ரைசர்ஸ் வந்து உள்ளார வச்சிருக்கணும். என்னமோ என்கிட்ட ஆல்ரெடி மேட்ச் வினிங் பிளேயர்ஸ் ஒரு 10 பிளேயர் இருக்கான், ஷமி எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கான், எனக்கு தேவையில்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி பும்ரா, புவி, மலிங்கா எல்லாரும் உங்க டீம்ல இருக்கானுங்க.
அதனால எனக்கு வந்து ஷமி தேவையில்லைன்னு விடுற மாதிரி. உங்ககிட்ட ஆல்ரெடி பிளேயர்ஸ் இல்ல, பவுலர்ஸே இல்ல, நீ ஷமியை வச்சிருந்தா இன்னும் உள்ள ஆடி இருந்தா இன்னும் நல்லா போட்டிருப்பானா இல்லையா? ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு இந்த மொத்த திங்க் டேங்க் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ மழுமட்டியான ஒரு திங்க் டேங்கா இருக்குது. ஸோ அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இஷன் கிஷன் பாவம் கேப்டன்சியும் கொடுத்து அவர்கிட்ட பேட்டிங்கா ஆடி அவர் விக்கெட் கீப்பிங்லயும் பயங்கரமா வந்து சொதப்பி ஒரு 10-15 ரன் விக்கெட் கீப்பிங் வந்து விட்டுப்பாரு. 2 4 விட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 2-3 4 விட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே அதான் சொல்றேன்ல, இந்த டீமுக்கு ஏன் வந்து பிளே ஆஃப் ஸ்பாட் இருக்காதுன்ற மாதிரி சொன்னேன். 7th 8th இல்ல 6th முடிப்பாங்கன்னு சொல்றதுக்கு இது எல்லாமே தான் காரணம். ஸோ ஒரு ஒன் சைடு மேட்சாக தான் இருந்துச்சு. ஆர்சிபி வந்து ரொம்ப ஈஸியாக க்ரூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அண்ட் பங்காளி இது, அதாவது நீங்க நண்பர் வந்துட்டு மேட்ச் வின்னிங் நாக் அடிச்சிட்டாரா, கோலி நாக் அடிச்சிட்டாரு, நாக்கு வந்து இப்படி அடிச்சிருக்காரா, நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹிட்மேன், இந்த பக்கம் வந்துட்டு எம்ஐ வர்சஸ் அப்படியே நான் வந்து இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்தால் இருக்கலாம். அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு வந்து ஹிட்னா வந்து கோயிங் இன் அ ஃப்ளோ, அந்த பேட் ஸ்விங்கா இருக்கட்டும், அந்த எலிகண்ட்டு, அதெல்லாம் ஒரு பயங்கர ஐ ப்ளீசிங். வந்து என்னன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நடிகையோட டான்ஸை கூட நம்ம அப்படி பார்க்க மாட்டோம், அந்த அளவுக்கு ஒரு ஐ ப்ளீசிங்கா இருக்கும். இதை நான் யோசிச்சேன், தப்புக்குப்பா சொல்லிட்டு கேஸ் ஆயிரும். எனக்கு என்ன சிரிப்புனா, வைபவ் அரோரா வந்து ஹிட்டுனாக்கு ஷார்ட் பால், அதுவும் வான்கடையில அவன் வந்து எனக்கு ஜாலியா ஆடி இருந்தான் ஹிட்டுனா. எனக்கு வந்து அவுட் ஆனாதான் ஒரு மாதிரி இருந்தது, பட் பயங்கரமான பேட்டா சொல்லல. நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் இந்த மாதிரி வந்து ஒரு போல்ட் ப்ரிடிக்ஷன், எல்லாவற்றையும் போல்ட் ப்ரிடிக்ஷன் எடுத்தோம். ஒரு போல்ட் ப்ரிடிக்ஷன் வந்து இட்ஸ் கோனா பி இயர் ஃபார் ஹிட்னா இன் ஐபிஎல் ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ். ஓகே, 1 IPL டு, ஏன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாவே நீ ஒரு மேட்ச்ல அடிச்சிட்டாலே உனக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதனால எனக்கு ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சது. ஏன் மோர் தென் ரிக்கல்டன் ஏன் பிடிச்சா, ரிக்கல்டன் வந்து நீங்கள் அந்த இதில் வேகன் வீல்லே போட்டு காமிச்சாங்க. ரிக்கல்டன் வந்து ஓவராக கான்கர் பண்ணது வந்து மிட் விக்கெட்டில் மட்டும்தான். பட் ரோஹித் சர்மா எல்லா பிளேஸ்லையும், அதாவது வருண் சக்கரவர்த்தி வாஸ் க்ளூலெஸ். வருண் சக்கரவர்த்தி வந்து நவுந்து போய் கவர்ஸ் மேலே அடிக்கிறது, அதெல்லாம் ஒரு லைக் திஸ் இஸ் ரோஹித் சர்மா. அந்த ஒரு 200 கன்சிக்யூட்டிவா அடிச்ச ஒரு ரோஹித் சர்மானா இதுதான். பேட்டிங் வந்து ரோஹித் சர்மா பயங்கரமா சொன்ன மாதிரி வந்து சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாப்புல. ஈஸியாக அதை 220 வந்துட்டு பயங்கரமா செட் பண்ணி கொடுத்தது ரோஹித் சர்மா. ரிக்கல்டன் தான். ரிக்கல்டன் விட ஏன் திரும்ப ரோஹித் சர்மா அதிகமாக பிடிச்சது அப்படின்னா, ரிக்கல்டன் வந்து ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்தாப்புல, கேச்சஸ் மிஸ் ஆச்சு. ரோஹித் சர்மாலாம் அப்படியே கிடையாது, உனக்கு சான்ஸே கிடையாது, நான் அடிக்கிறது 1 6 இல்லை 4 தான், ஃபீல்டர் இருக்க பக்கம் நான் அடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டில் அடிச்சு நோக்கி போயிருந்தாப்புல. பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல வந்து அம்பானி மாமா ஃபேமிலி, அந்த 1.5 ஃபேமிலியை பாராட்டணும். என்னன்னா அகைன் நம்ம ஆர்சிபிக்கு சொன்ன அந்த டேவிட் படிக்கல் லாயல்ட்டி தான். அவங்க வந்து ஆக்ஷன்ல ஈவன் தோ ரிக்கல்டனை விட பெட்டர் பிளேயர், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃப்ரான்ச்சைஸ்க்கு நிறைய பண்ணியிருக்கான்னு வந்து டிகாக் அவங்க எடுத்திருந்தாலும், they went to Rickleton and they were like, நாங்க உன்னை பேக் பண்றோம், என்னதான் உன் பிளேஸ் வந்து போயிடும், நாங்க வந்து டிகாக் எடுத்துட்டோம், அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத, யூ கோ அண்ட் யூ ஜஸ்ட் ப்ரோ யோர் செல்ஃப், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் தட்டி அனுப்புறதுனால தான் எம்ஐ இஸ் எம்ஐ. இப்போ அந்த இதுதான், அதாவது அந்த 2019 ஃபைனல்ல தான் பொலார்டுக்கு வந்து லிட்டரலி வந்து மல்லிங்கா போடுறது பிடிக்கல, பொலார்டு வந்து ஹார்திக் போட சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மாட்ட. ஆனா ரோஹித் லிட்டரலி பேக் டு, ஏன்னா வந்து மல்லிங்கா 2 ஓவருக்கு பயங்கர காஸ்ட்லியா தான் அந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல பவர் பிளேல பங்கமா போட்டு அடிச்சிட்டாங்க, பும்ராக்கு முடிஞ்சிருச்சு. ஹர்திக் வந்து அந்த டே நல்லா போட்டிருந்தாரு. ஸோ ஜென்ரலி என்ன மைண்ட் செட்னா, யார் அன்னைக்கு நல்ல டே இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு, பட் அந்த பிளேயரை பேக் பண்ணி கொடுக்கறது இருக்குல்ல. ஸோ அது லிட்டரலி எம்ஐ வந்து ரிக்கல்டன் மேல அந்த ஹோப் வச்சிருந்தாங்க. லிட்டரலி வந்து சுனில் நரேன் அடிச்சாரு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. சுனில் நரேனை வச்சாரு தூக்கி 2 6 மிட் விக்கெட்ல. அது வந்து எனக்கு இவனுங்க என்னடா சேஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இருந்தது எனக்கு அந்த 220. அது சேஸ் பண்ணீங்க, என்னடா முதல்ல ஜெயிச்சிட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு 14 வருஷம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான், நம்ம அப்படியே தட்டிப்போம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணா எங்க தவறும். நம்ம சொன்னது இன்னொன்னு வந்து நடக்குதும் அப்படின்னா, எம்ஐ வந்து சப்போஸ் இந்த மாதிரி பிளே ஆஃப்ஸ் போகாமலையோ இல்ல பிளே ஆஃப்ஸ் போய் தோத்தாலோ அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும் போது யார் அப்படின்னா நம்மளுடைய கேப்டன் பாண்டியா தான் மாதிரி வந்து பேசிட்டு இருந்தோம். அது கண்டிப்பா வந்து நடந்துச்சு. அவங்க பவுலிங், அதாவது உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பவுலர்ஸ் யார் இருக்கா, நீ போடுவ, ட்ரெண்ட் போல்ட் போடுவான், பும்ரா போடுவான், அதை விட்டுட்டு நீ 2வது ஒரு அல்லாஹ் ஹசன் ஃபர் நீ கொடுக்குற அப்படின்னா உனக்கு என்ன திமிர் இருக்கணும், உனக்கு என்ன மாதிரியான உனக்கு மைண்ட் செட் இருக்கணும்.
அந்த ஆள் ஓடி வந்து ஷார்ட் பாலா போட்டுக்கிட்டு இருக்கான். ரஹானேவும் அங்கிள் ஷகுன்சியும் இவன் ஃபின்னாலும் வச்சு பொழக்கிறானுங்க, வச்சு கிழிக்கிறானுங்க ஓவர் வச்சுக்கிட்டு. அதாவது இனிஷியலா உங்களுக்கு வந்துட்டு வாங்கடை வாரிய பிச்சில் அந்த ஒரு இனிஷியல் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது பார்ட்டா பிச் ஆயிடும், ஜாலியா அடிச்சிருவாங்க. ஸோ அந்த இதுல எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிஷியல் ஓவர்ஸ்ல பவர் பிளே ஓவர்ஸ்ல கிங் வந்துட்டு போல்ட், இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் கொடுக்கறது பும்ரா, இன்னொரு பக்கம் நீ இருக்க, ஆளுக்கு ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டு போங்க. அது இல்லாம ஸ்பின்னர் வேற யாராவது கூட்டுவாங்க. அதை விட்டுட்டு நீ அல்லாஹ் சர்ஃபர் நீ கொடுக்குற அப்படின்னா சத்தியமா அதெல்லாம் வந்து இந்த கேப்டன்சி எல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஹர்திக் பாண்டியா இது வரைக்கும் கப்பு 2 வருஷமா அடிக்காத காரணமே ஹர்திக் பாண்டியா தான். இந்த வருஷமும் கப்பு அவங்க மிஸ் பண்ணாங்க, அதுக்கு காரணம் ஒன்லி ரீசன் ஹர்திக் பாண்டியா தான் இருக்க முடியும், வேற எதுவுமே ரீசனா இருக்க முடியாது. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் வந்து அவனுங்க பவுலிங் நான் பார்க்கல. நான் வந்து ஹர்திக் பாண்டியா பவுலிங்கை பார்க்கல, நான் ஹர்திக் பாண்டியா அபியூஸை தான் நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு அல்லாஹ் கசன்ஃபர் மேலே நிறைய ஹோப்ஸ் இருந்தது. பையன் செமையாக விட்டு திருப்பான்னு பார்த்தா அவனும் திருப்பிக்கிட்டு இருந்தாங்க. வந்து எனக்கு பவர் பிளே 2 ஓவர் போட்டார்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், பவர் பிளே 2 ஓவர் கொடுத்தாங்களா? ஆமாம். எனக்கு வந்து என்னன்னா, அவங்க டீமில் ஆப்கானிஸ்தானில் பவர் பிளேல போடுறது ஒரே ஒரு ஸ்பின்னர் தான், அது முஜிபுர் ரஹ்மான் தான். ஓகேங்களா? இவனுங்க வந்து ஓகே இவன் ரிப்ளேஸ் பண்ணிட்டானா, சரி இவனும் அது போட்டோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல. எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கவே முடியல. சோ ஹர்திக் பாண்டியாவையும் பொழந்தானுங்க. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து டிசைனா போட்டாரு, ரெண்டாவது ஒரு வச்சு போலன்னு பொழந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து ரஹானே செகண்ட் ஓவர் கிடைக்கல ப்ரோ, கன்சர்வேட்டிவா. ஆமா, அதுதான் சொல்றேன். எனக்கு சிரிப்பு. அதாவது இப்போ நீங்க அவங்க சூஸ் பண்ண பிளேயர்ஸை அழகா யூஸ் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா, போல்ட் இனிஷியல் ஓவர்ஸ், ஓகேவா? போல்ட்டை 3 ஓவர் முடிச்சிடலாம், ஏன்னா 2 ஓவர்ஸ் தான் போல்ட் அடிவாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு 2 ஓவரும், போல்ட் 3 ஓவரும் போட்டு முடிச்சிடலாம். மீதி 1 ஓவர் யாராவது வச்சு ஓட்டிக்கலாம். மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு அல்லாஹ் கசன்ஃபர் இருக்காரு, ஷர்துல் தாக்கூர் இருக்காரு. ஷர்துல் தாக்கூர் சூப்பரா போட்டாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட அந்த ஹோம் கிரவுண்ட் ஏன் இதனோட ஹோம் கிரவுண்ட் காமிச்சாரு, சூப்பரா போட்டாரு. மிடில் வந்துட்டு ஆமா சோ மிடில் வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் வந்து பும்ரா ஆல்சோ ஒரு 1 or 2 ஓவர்ஸ். எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அகைன் ஒரு 1 or 2 ஓவர்ஸ், ஷர்துல் தாக்கூர் 1 ஓவர், பும்ரா வந்து 2 ஓவர். இப்படி நீங்க அழகா கொண்டு போகலாம். இதுல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்க போது, ஏன் இப்படி புதுசா டிஃபரெண்டா நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது இவனுங்களே ஈஸியா ஜெயிக்க வேண்டியது, கஷ்டப்பட்டு தோப்பானுங்கன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு 220 எல்லாம் போயிருக்காது. அந்த இடத்துல எனக்கு வந்து ரஹானேவோட பேட்டிங்கும், அங்கிள் ஷகுன்சியோட பேட்டிங்கும், ஃபின்னாலோட பேட்டிங்கும், ரிங்கு சிங் பேட்டிங் எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஈவன் தோ லாஸ்ட்ல வந்து அவனுங்க பேட்டிங் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஆனா இப்போ வந்து என்னன்னா, நான் இவனுங்க பேட்டிங் சூப்பரா இருக்குன்னு பாராட்டவா, இல்ல இவனுங்க கேவலமா போட்டானுங்கன்னு இவனுல திட்டவான். நீங்க சொன்ன மாதிரி தான் 6 ஓவர் இருக்கா பவர் பிளேல, 3 ட்ரெண்ட் போல்ட், 2 ஹார்திக் பாண்டியா, 1 பும்ரான்னு கொடுத்தீங்கன்னா 6 முடிஞ்சிருச்சு. பும்ராக்கும் 3 ஓவர் இருக்கும், உங்களுக்கும் பவுலிங் இருக்கும், தக்கூருக்கும் இருக்கும். இதை விட்டுட்டு இவனுங்க அந்த மியூசிக்கல் சேர் ஆடுற அந்த கோமாளித்தனம் வந்து ஹர்திக் பாண்டியா என்னைக்கும் விட்டதில்லை. ஏன் மேட்டர்னா, அந்த அந்த மைண்ட் செட் வந்து அவனுக்கு ஒரு தடவை கப் அடிச்சு கொடுத்துச்சு, ஒரு தடவை ஃபைனல் போக வச்சுது. இந்த மாதிரி தான் கிரிக்கெட் தான் பண்ணுவான். அது வந்து சின்ன டீம்ன்றனால இவனுக்கிட்ட அங்கே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவன் சொல்கிறான் அமைதியாக ஆயிடுவாங்க. இப்போ அந்த 2022 சீசன் கப் அடிக்கும் போது நிறைய மேட்ச் வந்து பேட் எடுத்துன்னு 2 டவுன் வந்துருவான், 1 டவுன் வந்துருவான், திடீர்னு 1 டவுன் வருவான், 2 டவுன் வருவான். சில மேட்ச்லாம் அப்படியே அந்த ஒரு 3 நாளே அவங்க தோப்பானுங்க. பட் எப்படியோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவன் மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்ம வந்து நல்லா இருக்கிறத வந்து இப்போ வந்து அந்த எம் குமரன் படத்தை வந்து விவேக் வந்து நல்லா இருக்க சிலையை வந்து டம்முன்னு உடச்சு இதை எப்படி மாத்திக்க அதை எப்படி மாத்திக்க எல்லாத்துக்கும் சேலுக்கு அனுப்பு, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹர்திக் பாண்டியா. நல்லா இருக்க டீம் உடச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னா, அண்ணன் கரெக்டா போயிருக்காரு. பிளே ஆஃப்லயும் இதே மாதிரி அண்ணன் ஏதாவது சொதப்பி கடப்பாரு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா ஐயா புண்ணியமா போவோம். ஸோ அது பவுலிங். ஆனால் மற்றபடி ஷர்துல் தாக்கூர் மேன் வித் கோல்டன் ஆம்ன்ற மாதிரி இருக்காரு, சூப்பர். அதாவது எனக்கு அந்த மூவ் பிடிச்சிருச்சு. தீபக் சேகர் என்னதான் இருந்தாலுமே தீபக் சேகர் உட்கார வச்சு ஷர்துல் தாக்கூர் உள்ளார கொண்டு வருது. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கே ஓவர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் மிடில் இருக்க பவுலர்ஸ் சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஷர்துல் தாக்கூரை தூக்கி போட்டாங்க பாரு, சூப்பரா இருந்துச்சு. 3 விக்கெட், 3 பெரிய விக்கெட்டை வந்து எடுத்துட்டாப்ல அவர் தான். அதாவது எடுத்த 4 விக்கெட்ல 3 விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. தக்கூர் என்னைக்குமே வந்து ஒரு 4 ஓவர்ஸ் 45 3 or 4 விக்கெட்ஸ் சாலிடா வந்துடும். ஓகேங்களா? அடிக்க நியூ பால்லையும் ஓரளவுக்கு நல்லா போடுற பவுலர் தான். ஓகேங்களா? அது வந்து தக்கூர் நல்ல பவுலரு. என்னன்னா நான் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கனால கொஞ்சம் நிறைய ரேட்டு போவாரு இது ஆக்ஷன்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால வந்துட்டு நிறைய டீம்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து மினி ஆக்ஷன்ல வராரு.
வெளியே வந்து அதனால நம்ம சேஃபா ட்ரேட்ல வாங்கிட்டானுங்க. அது வந்து இவனுங்க எல்எஸ்ஜி கொடுத்துருக்கானுங்க. ஐயோ சாமி, அதான் சொல்றேன்ல, இந்த பிரான்சைஸ், இந்த எஸ்ஆர்ஹெச், இந்த எல்எஸ்சி எல்லாம் நான் சொல்றேன்ல, உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய பவுலர்ஸ் இருக்கு மாதிரி ஏன்டா இருக்கிற கொஞ்சம் நல்ல பவுலர்ஸையும் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல ப்ரோ, இந்த பக்கம் அவனுங்க ஷார்துல் தாக்கூர் வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்தானா அந்த ஈகானா ஸ்டேடியம்ல ஐடியலா இருந்திருப்பான். அது வந்து ஒரு எண்டு வந்து ரொம்ப பெருசு. அந்த பெருசா இருக்க ஏரியால வந்து நீங்க அந்த எண்டு அவனுக்கு பவுலிங் கொடுத்து அவனுக்கு அடிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஸ்லோ ரன்ஸ் போட்டாங்கன்னா இவனுக்கு கிளியர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குதுன்னு தூக்கின்னு போய் மும்பை இந்தியன்ஸ்ட கொடுத்துருக்கானுங்க. என்ன நீங்க வேற யாரை கொடுத்தாலும் நான் ஒத்துப்பேன்டா, மும்பை இந்தியன்ஸை தான் நொட்டுவியா நீ? அதே மாதிரி எனக்கு இன்னொன்று வந்து மும்பை இந்தியன்ஸ்ட வந்து பிடிச்ச விஷயம், இந்த ஷர்துல் உள்ள கொண்டு வந்து பிடிக்காத விஷயம், உனக்கு என்ன திமிர் இருந்தா வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவேன். உனக்கு ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்டு உள்ளார ஆடுறான், அவன் வந்து பேட்டிங்கும் பிடிக்கல, ஃபீல்டிங்க மட்டும் தான், இந்த பவுலிங்கும் போட மாட்டான், ஒன் டைமென்ஷனல் பிளேயர். ஸோ ஃபீல்டிங் மட்டும் தான் இருக்கான், பேட்டிங் இந்த பக்கம் அவனுக்கு பேட்டிங்கே வரவே இல்லை. எதுக்கு சூரியகுமார் யாதவ் நீங்க இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணீங்க? அதுல இன்னைக்கு வந்து ஒரு கமெண்ட்ரியில ஆக்சுவலா வந்து இந்த ஹனுமான் வேற சொல்லியிருந்தாரு, அதாவது இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு ஆடுற பிளேயரை, இப்போ சப்போஸ் வந்து பும்ரா வந்துட்டு ஸ்கை உள்ளார வந்துட்டு பும்ரா வெளியே போயிட்டாரு. ஸோ அப்படி வெளியே போன பிளேயரை சப்போஸ் அந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் போனாலுமே பும்ராவால வந்து பவுலிங் போட முடியாது, வெளியே போன இம்பாக்ட் பிளேயரால வந்து பவுலிங் போட முடியாது, அவங்க வந்து மேட்ச்ல வந்து அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ போலனா கூட எதுக்கு ஸ்கை வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆடணும்? அவர் வந்து கிரவுண்ட்ல இருக்கணும். அவரு ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட நீ இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கோ, நீ பேட்டிங் மட்டும் தான் தேவை, பேட்டிங் தேவைன்னா வச்சுக்கோ, இல்லைன்னா தூக்கி வெளியே போடு. எதுக்கு நீ வந்து அவ்வளோ பெரிய கேப்? போன வருஷம் ரோஹித் சர்மா உட்கார வச்சிருக்காங்க, இம்பாக்ட்ல இருந்தாரு. ஆமா ஆமா, இந்த வருஷம் ஸ்கையை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க இப்ப ஷாக் ஆவறத நான் போன வருஷமே ஷாக் ஆயிட்டேன். நான் சப்ஸ்டிட்யூட் ஜெர்சி போட்டு வெளில உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தது எனக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு நீங்கள் வந்து அவரோட வேர்ல்டு கப் ஃபார்ம் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் மும்பை இந்தியன்ஸ் தான் அடிச்சு கொடுத்துருக்காரு. எம்ஐ வந்து அவங்களே பேக் பண்ணாதது வந்து எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருந்தது. அதனால் எனக்கு என்னன்னா அந்த விவேக் அந்த கிரீடம் படம் மைண்ட் செட்டு தான் அவர் ஆசை. மனசார என்ன நினைக்கிறோம் அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே எல்லாம் பண்ணி ஒரு இவ்வளோ கடப்பார டீமை வந்து நீ கொலாப்ஸ் பண்ணி விட்டுறா ராஜா அப்படின்ட்டு இருக்கு. ஸ்பை ஹர்திக் பாண்டியா பீயிங் ஸ்பை, அதாவது துரந்தர் மாதிரி உள்ளார வந்திருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு கேகேஆரோட பேட்டிங் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கேகேஆர்ட்ட வந்து ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பேட்டிங்ல நம்ம நல்லா பண்ணா மட்டும்தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் டஃப்பாவது கொடுக்க முடியுன்ற மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன் சைடு மேட்சா போக வேண்டியது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எண்டு வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. 19, அதாவது இவங்க வந்து ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டன் அடிக்கு வந்துட்டு இவங்க வந்து 16-17 ஓவர்லேயே வந்து 220 சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 19வது ஓவர் 20வது ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. பட் வந்துட்டு அவங்க ரஹானேவோட பேட்டிங், ரஹானே வந்து நான் திரும்பவும் சொல்றேன், நான் வந்து இந்த IPL 11 எடுக்கிறப்போ ரஹானே வந்துட்டு மிடில் ஆர்டர் எடுத்திருந்தேன். ஹி இஸ் சச் அன் அண்டர்ரேட்டட் பிளேயர். அவர் வந்து டீமுக்காக எப்படி ஆடணுன்றதை CSKல காமிச்சாரு. நம்பர் 4ல வந்துட்டு எந்த அளவுக்கு அக்ரெசிவா அப்படி ஒரு ரஹானே பார்த்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நல்லா தான் விளையாடி கொடுத்திருந்தாரு. இப்போ வந்து கொல்கட்டாக்காகவும் போன வருஷமும் வந்து ஒன் ஆஃப் தி கன்சிஸ்டன்ட் பிளேயரா வந்து ரஹானே தான் இருந்தாரு. இந்த வருஷமும் ஓப்பனிங் வந்து சூப்பரா ஆடி கொடுக்குறாரு. ஸோ ஒரு கேப்டன்சி ஓரளவுக்கு நல்லா தான் பண்றாரு. ஃபின்னாரன் அவர் என்னதான் வந்து 20 ரன் 30 ரன் அடிச்சாலும் அதை இம்பாக்ட்ஃபுல்லா அடிக்கிறாரு. அங்கில் ரகுவன்ஷி ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, என்னடா பேட்டுல வந்து பாலே படாத மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் வந்து கிரீஸ்ல நின்னான். அந்த அங்கில் ரகுவன்ஷும் சரி, இன்னைக்கு வந்துட்டு சமீர் ரிஷியும் சரி, 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இனிஷியல் பேட்டிங் படல. ஆனா அவங்க வந்து நான் கண்ணா பின்னான்னு சுத்துவேன், நான் ஐயோ 10 பால்ல 2 ரன் தான் எடுத்திருக்கேன், ஐயோ ஒரு 4 கூட அடிக்கல, ஒரு 6 கூட அடிக்கல, அந்த பதட்டமே இல்லை. பொறுமை நின்னானுங்க, கிரீஸ்ல நின்று என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பால் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணானுங்க. 2 பேருமே சூப்பரா ஆடினாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிங்கு சிங்கும் வந்து ஃபார்முக்கு வந்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஃபார் கேகேஆர்ஸ் பேட்டிங். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கேகேஆர் அகைன் ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா கேகேஆரோட பவுலிங். அஃப்கோர்ஸ் அது தெரியும், ஏகப்பட்ட மிஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருந்துச்சு. லைக் அவங்க அதாவது இல்ல 2 துருப்பிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஒன்னு வைபவ் வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்னு சுனில் நரேன், 2 பேரும் அடிக்கிறானுங்க. அவங்க 2 பேருமே அடிச்சுட்டு அப்படின்னா ஓகேங்களா. நீங்க மும்பை இந்தியன்ஸ் 11ல அப்படி என்ன பெரிய ஸ்பின்னர் இருக்கான்னு பாருங்க. ஏன் அவனுங்களால டிசி டெக்கெட் குல்தீப் அதை வாங்கியிருக்க முடியாதா, இல்ல செஹலா வாங்கியிருக்க முடியாதா? ட்ரேடுன்ற பேர்ல அவனுங்க ஏன் வாங்க மாட்டாங்கன்னா 7 மேட்சுக்கு தெரியும் அது என்ன பண்ணாலும் அது வந்து தேராத மாடு அந்த பிச்சு. ஸோ அவனுங்க ஸ்பின்னு வாங்கவே மாட்டானுங்க. இவனுங்க வந்து எனக்கு கேகேஆர்ட்ட பவுலிங்கே இல்லை சொல்ல போனோம்னா. கடைசியில் வந்து அனுகுல் ராயெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். டேய் அவனை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி அவன் நல்ல ஆல்ரவுண்டர் ப்ரோ. அவனுக்கு வாய்ப்பு வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா நல்லா ஆடுவான். இவனுக்கு எப்போ தெரியுமா, இந்த ஒரு 3 runs needed of 28 balls போது அணி வந்து போடு அப்படின்னு கொடுப்பானுங்க.
அது வந்து அதெல்லாம் ரொம்ப கேகேஆர் பவுலிங் இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் யார்கிட்ட உண்மையே டே என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே ஒரு எம்ஐ கிட்ட இருந்து இன்னொரு வீக்னஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கை வந்து அவருடைய வேர்ல்ட் கப் ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. தட் இஸ் வெரி வெரி பேட் திங் ஃபார் எம்ஐ. வெரி குட் சைன் ஃபார் அதர் டீம்ஸ். ஸோ அதுவுமே வந்து மோசமான விஷயமா இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்மே வந்து ஃபுல்லா ஒன் சைடா முடிஞ்சிருச்சு. இது வந்து என்னதான் 19 வரைக்கும் போயிருந்தாலுமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு எம்ஐ தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு.